தை அமாவாசையையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு பொதுமக்கள் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருவள்ளூர் வைத்திய வீரராகவர் பெருமாள் கோயிலில் தை அமாவாசையையொட்டி பக்தர்கள் கோயிலுக்கு அருகில் உள்ள குளத்தில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். மேலும் வீரராகவர் பெருமாளை 3 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். தை அமாவாசையையொட்டி உற்சவ ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் வீரராகவர் பெருமாள் கோவில் வளாகத்தில் உள்ள கண்ணாடி மண்டபத்தில் ரத்னாங்கி சேவையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தை அமாவாசையையொட்டி மூதாதையருக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்ய திருச்சி அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். தொடர்ந்து காவிரி ஆற்றில் நீராடி பின்னர் தங்களது மூதாதையர்களுக்கு திதி கொடுத்து ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கி வழிபாடு செய்தனர். திருச்சி மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் பாதுகாப்பு பணியில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் தை அமாவாசையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்தனர். மலையேறி செல்லக்கூடிய பக்தர்கள் தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஏதேனும் கொண்டு செல்கின்றனரா என வனத்துறையினர் தீவிர சோதனை செய்த பின்னரே மலையேற அனுமதித்தனர். மலைப்பகுதிகளில் உள்ள நீரோடைகளில் இறங்கி குளிப்பதற்கும் பக்தர்கள் இரவில் தங்குவதற்கும் அனுமதி கிடையாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை வனத்துறையினர் விதித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமான குற்றாலத்தில் தை அமாவாசையையொட்டி ஏராளமானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காக குற்றாலம் மெயினருவி கரையில் குவிந்ததால் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பாபநாசர் கோவில் முன்பு பாய்ந்தோட்டம் தாமிரபரணி ஆற்றில் புனித நீராடி ஆயிரக்கணக்கானோர் தங்களது முன்னோர்களுக்கு எள் அரிசி ஆகியவை கொண்டு தர்ப்பணம் செய்தனர். இதேபோல் பாபநாசம் கோவில் படித்துறை மண்டபம் காரையார் சொரிமுத்தையனார் கோவில் உள்ளிட்ட இடங்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ராமலிங்கபுரத்தை சேர்ந்த ராகப்பன் அவர்கள் நீங்கள் ஓடி வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்.